கொக்கும் பாம்பும் ஆற்றங்கரைக்கு அருகில் இருந்த ஒரு காட்டில் ஒரு கொக்கு தன் மனைவியுடன் வாழ்ந்து வந்தது. அவை மிகவும் மகிழ்ச்சியற்று இருந்தன. ஒவ்வொரு முறையும் கொக்கு தன் கூட்டில் முட்டையிடும் போது மரத்திலிருந்த ஒரு பொந்தில் வசித்த ஒரு பெரிய கருநாகம் அந்த முட்டைகளை தின்றுவிடும். அந்த கொக்குக்கு நண்டு ஒன்று நண்பனாக இருந்தது. அது தன் நண்பனான நண்டிடம் சென்று தன் துயரத்தை பகிர்ந்து கொண்டது. எனக்கு மிகவும் நம்பிக்கை இழந்துவிட்டது. அந்த திருட்டு பாம்பு மீண்டும் நம் முட்டைகளை தின்றுவிட்டது என்று கொக்கு கோபத்துடன் புலம்பியது. கவலைப்படாதே என்று நண்டு ஆறுதலாக கூறியது. என்னை போன்ற ஒரு நண்பன் இருக்கும்போது நீ நம்பிக்கை இழக்க தேவையில்லை. நாம் ஒரு தீர்வை கண்டுபிடிப்போம். நண்டு ஒரு திட்டம் போடுவதற்காக யோசிக்க அமர்ந்தது. திடீரென்று அது துள்ளி எழுந்து கொக்கிடம் ஓடியது. நண்பா, என்னிடம் ஒரு அருமையான திட்டம் இருக்கிறது என்று நண்டு கூறி கொக்கின் காதில் ஏதோ ஒன்றை ரகசியமாகச் சொன்னது. கொக்கு தன் கூட்டுக்கு திரும்பி பறந்து சென்று நண்டின் திட்டம் பற்றி தன் மனைவியிடம் அனைத்தையும் சொன்னது. அது மிகவும் உற்சாகமாக இருந்தது. இந்த திட்டம் நிச்சயம் பலிக்குமா என்று மனைவி கேட்டாள். நாம் எந்த தவறும் செய்யவில்லை என்று நம்புகிறேன். திட்டத்தை செயல்படுத்துவதற்கு முன் இருமுறை யோசி. ஆனால் கொக்கு அந்த திட்டத்தை முயற்சி செய்ய ஆவலாக இருந்தது.